ஒரு நாள் காலையில் ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதுமே ஒரு மெசேஜ், இஸ் திஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன். அதில் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குது. பட் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. அவங்க லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவே எடுத்ததே கிடையாது. பட் அவங்கள தாண்டி அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. அவங்களால வந்து அந்த ஃபோட்டோஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போது யூகேல வந்துட்டு பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. அது என்ன, அதனால மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணலாம் வாங்க. ஃபோட்டோ எடுக்காத ஒரு நியூட் இமேஜ் வந்து இன்டர்நெட்டில் வந்தால் அது டெக்னாலஜி மிஸ்டேக் கிடையாது, அது ஒரு ஏஐ கிரைம். ஒரு நார்மல் இமேஜ் ஒரு சின்ன ஏஐ அல்காரிதம் 10 செகண்டு முடிஞ்சு ஒரு பொண்ணோட ஒரு பையனுடைய கிளாத்ஸை டிஜிட்டலி வந்துட்டு ரிமூவ் பண்ணலாம், அதை இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ்க்கு கீழே வந்துட்டு வருது. அது என்னென்னா ஏஐ நியூடிஃபிகேஷன் ஆப்ஸ் அண்ட் டீப் ஃபேக் டூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி யாரோடைய காஸ்டியூமை வேணாலுமே டிஜிட்டலி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ யூகேல ட்ரெண்ட். இது ப்ராங்க் இல்லை, ஒரு டேஞ்சரஸான வந்துட்டு ஏஐ வெப்பன். இது என்டர்டைன்மெண்ட் கிடையாது, இதுக்கு கான்சென்ட் கிடையாது, இதை டெலிட் பண்ணவும் முடியாது அப்படிங்கிறது தான் இதில் சோகமே. ஸோ இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு விமனை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணலாம், ஒரு கேர்ளை வந்துட்டு த்ரெட்டன் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை சைலண்ட்டாக வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் பண்ணி அவங்கள சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்ம பண்ணலாம். இதை தாண்டி வந்து அவங்களுடைய கெரியரே வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் அண்ட் டீனேஜ் கேர்ள்ஸ். இதனாலேயே யூகேல பல பெண்கள் வந்துட்டு தங்களுடைய நார்மல் இமேஜை கூட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா எப்போ எங்கே யார் வந்து நம்மளுடைய ஃபோட்டோவை தப்பாக யூஸ் பண்ணி நியூட் இமேஜை க்ரியேட் பண்ணி இன்டர்நெட்டில் சர்க்குலேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போது யூகேல இருக்கிற பல பெண்களுக்கு, மெயினாக வந்துட்டு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு வந்திருக்கு. சரி, இப்போ யூகே அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா, இந்த நியூடிஃபிகேஷன் ஆப்ஸ்க்கு சொசைட்டியில் இடம் கிடையாது. நோ கன்சர்ன், நோ சேஃப்டி, நோ லெகிட்டிமேட் யூஸ். ஸோ டைரக்டாக பேன். ஒரு சமையல்காரன் கையில் இருக்கிற கத்தி அவன் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகலாம். பட் அதே கத்தி எடுத்து அவன் சொசைட்டியில் இருக்க எல்லாத்தையுமே கொள்றதுக்கு யூஸ் பண்ணுறான்னா அந்த சமையல்காரனை பேன் பண்ணுறதை தவிர வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி தான் ஏஐ டூல்ஸுமே. ஏஐ டூல்ஸுங்கிறது வந்துட்டு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ஹெல்த் கேருக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், க்ரியேட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஏஐ டூல்ஸை வந்துட்டு ஒரு நியூடிஃபிகேஷன் இமேஜஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு செக்ஸுவல் அப்யூஸ்க்கு வந்துட்டு ஏற்படுத்துகிற விஷயத்துக்காக வந்து யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வேறு வழியே கிடையாது. அவங்க சொல்கிற விஷயம், இது ஒரு ஆப் பேன் மட்டும் கிடையாது, இது ஒரு ஏஐ எத்திக்ஸ் டிசிஷன், இது ஒரு டிஜிட்டல் கன்சர்ன் டிசிஷன், இது ஒரு ஃபியூச்சர் இன்டர்நெட் சேஃப்டிக்காக நாங்கள் எடுக்கிற டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறது வந்துட்டு நல்லது தான். அட் த சேம் டைம் லாஸ்மே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக டெக்னாலஜி ஃபாஸ்ட் ஆகிறத தாண்டி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அதனால தான் யூகே அரசு வந்துட்டு அந்த ஆப்பை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்துட்டு எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான ஏஐ ஆப்ஸ் அப்படிங்கிறது குளோபலி வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தீனி போடுற விதமாக இன்டர்நெட்லேயே பார்த்தீங்கன்னா பல பெண்களுடைய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. ஸோ ஏஐ அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பார்டர்ஸும் கிடையாது, ரெஸ்பெக்ட்டுமே கிடையாது. இன்னைக்கு யூகேல பேன் பண்ணிப்படுற இந்த அப்ளிகேஷன் நாளைக்கு இந்தியாவிலையுமே வந்துட்டு இந்த கல்ச்சரை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பல பெண்களுடைய பல கப்பல்ஸுடைய அந்தரங்க விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கே தெரியாமல் இன்டர்நெட்டில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, மெயினாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு ஃபியூச்சரை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு இப்போ கரண்ட்டில் நோ லிமிடேஷன்ஸ், நோ ரெஸ்பெக்ட், அதுக்கு ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸை வந்துட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. யார் வேணாலுமே அதை மிஸ்கைட் பண்ணலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம். அதை வச்சு பாருங்கள், ஒரு ஃபோட்டோ, ஒரு கிளிக்கு, ஒரு ஏஐ டூலு ஒருத்தனுடைய லைஃபையே வந்துட்டு காலி பண்ணுதுன்னா அது எந்த அளவுக்கு பவராக வந்துட்டு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழலாம். ஏன்னா இது இன்னைக்கு யூகேல இருக்க பல பெண்களுக்கு நடந்திருக்குது. நாளைக்கு ஏன் இது நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு நடக்காது, ஏன் நமக்கே கூட வந்துட்டு நடக்காது? ஏன்னா ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பாலின வேறுபாடு பாகுபாடு எதுவுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா வந்துட்டு, ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு அப்படி பவுண்டரிஸ் செட் பண்ணிட்டா இனோவேட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தடுக்கப்படும், இல்லை கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு தடுக்கப்படும். ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஏஐ டூல்ஸை வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசர் வந்துட்டு இல்லாமல் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் டேஸில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை, சியர்ஸ்.